இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? எப்போனா ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதமாக வீடியோ வரல. ஏன் வரல அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி 2025 ஃபஸ்ட் டே. ஸோ ஏதாவது ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும்ல நம்ம. ஸோ அதை பற்றி பேசுவோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சம் ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறோம். மார்க்கெட் இதுக்கப்புறம் இப்படி ட்ராவல் ஆக போகுது, நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இப்படி ப்ராஃபிட் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அதெல்லாம் லாஸ்லாம் கம்மி பண்ணலாம், இதை பற்றி எதுவுமே கிடையாது. அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். எதை பற்றின வீடியோ அப்படின்றது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். நான் என்ன பண்ணேன், February மந்த் தான் வந்து எனக்கு இந்த ட்ரேடிங் பற்றி அதுக்கு முன்னாடியே தெரியும். பட் இருந்தாலும் இன்னும் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கணும், இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஏதாவது நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு February மந்த்தில் தான் ஆரம்பித்தேன். டெய்லி எனக்கு புரியலோ எனக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு என்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு நான் ட்ரேடிங் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஓகேங்களா? அப்போது வந்து சரி நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு அது மறந்து போகலாம், இல்லை தப்பான ட்ராக்கில் போகலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நம்ம என்னென்னலாம் நம்ம கற்றுக்குறோமோ அதெல்லாம் ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு அளவுக்கு பேசிக்ஸ் கற்றுக்கிட்ட பிறகு பேசிக்ஸ் நான் சொல்கிறது எல்லாமே என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் தான். எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன, பேட்டர்ன்ஸ் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சரி கற்றுக்கிட்டே இருக்கும், இது லைவ் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவாக போட ஆரம்பித்தேன். எப்படி டெய்லி வீடியோனால் இன்றைக்கி இப்படி நடந்து முடிஞ்சிருக்கு, நாளைக்கு வந்து எப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் சப்போர்ட், இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ், இதில் மார்க்கெட் ட்ராவல் ஆகுதா இல்லையா, என்ன நியூஸ்னால எப்படி ட்ராவல் ஆகுது, இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஆரம்பிக்கும் போது இப்போ 150 சப்ஸ்கிரைபர் கிட்டே இருக்குது. 149 ஒருத்தர் நினச்சின்னு தெரியல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஸோ 149 இருக்குது. இதில் ஒரு 100 பீப்புள்ஸ், ஒரு 25லேருந்து 30 பீப்புள் வந்து நான் வலுக்கட்டாயமாக போய் சொல்லி இந்த நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், என் மச்சான் ஏதோ ஒரு சேனல் உனக்கு ஒன்றும் புரியாதுன்னு நினைக்கிறேன், சும்மா அவன் ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 30 எனக்கு தெரிஞ்சு 26க்கு அப்புறம் நான் யார்கிட்டையுமே அதை பற்றி நான் சொல்கிறத விட்டுட்டேன். நான் டெய்லி வீடியோ மட்டுமே மேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஒரு 120 பேர். ஓகேங்களா? 1.5 மாதத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு 7-8 வீடியோ பார்த்தீங்கன்னா அதிலே நான் சொல்லியிருப்பேன். ஸோ நியூ இயர் வரப்போது அன்றைக்கி நான் ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன், இந்த 100 சப்ஸ்கிரைபருக்காக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான். எப்படி வந்து ட்ரேடிங் பண்ணுறது வந்து எல்லாராலையெல்லாம் ட்ரேடிங் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு சம் கேட்டகரைஸ் இருக்குது, அதுக்குன்னு சில மைண்ட் செட்டுகள் இருக்குது, அதுக்குன்னு தனியான ஒரு எமோஷன் இருக்குது, சைக்காலஜி இருக்குது, நிறைய இருக்குது. அது பேசிக்கிட்டு இருந்தால் 2 நாள் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம், வாய்க்கு வந்ததெல்லாம். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த 100 பேர் வந்து இந்த சப்ஸ்கிரைப்ன்றது வந்து என்ன, இதில் ஏதோ ஓகே ஏதோ சொல்கிறான் பையன், நமக்கு அதில் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா, அதனால் ஒரு பட்டன். இல்லை இப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலுக்குனா எப்படி சப்ஸ்கிரைபர், நான் இது எல்லாமே என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்கிறேன். ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு வருதுன்னா எப்படி சப்ஸ்கிரைபர் வரும்னு நான் நினைக்கிறேன்னா, ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்திருப்பாங்க, அந்த சேனலில் ஒரு வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கலாம், ரிலீவ் ஆகிருக்கலாம், அப்போது ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவாங்க பீப்புள்ஸ். இல்லை இதுவே ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு டெக் ரிலேட்டடாக வருது அப்படின்னா ஓகே இதெல்லாம் தெரியாத விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த 120 பேர் எப்படி பார்க்குறேன்னா, இந்த சேனலில் ஏதோ ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான், அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், இதில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்னு தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான், எனக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி நான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். யாரையுமே போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுமோ இல்லை நான் என்ன ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன்றதை வந்து மற்றவங்கக்கிட்ட ஃப்ளெக்ஸ் பண்ணி காட்டுறதுக்கோ எதுவுமே கிடையாது. எனக்கு புரிஞ்ச மாதிரி ட்ரேடிங்கை, முக்கியமாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் Nifty 50 இண்டெக்ஸை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் எனக்காக பண்ணிக்கிறேன். அப்புறம் ஏன் அதை வந்து பப்ளிக்காக போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது, நான் தமிழில் நிறைய கம்யூனிட்டிஸ் பார்க்குறேன், எல்லாருமே வீடியோ போடுறாங்க, நம்மளும் ஏன் போடுறது, போடலாம், ஓப்பன் சோர்ஸுன்றதுனால நம்மளும் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பப்ளிக்காக போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ட்ரேடிங்கில் வந்து சில பேர் இப்போ முந்தானத்து கூட தெரிஞ்சிருக்கலாம் ட்ரேடிங் பற்றி, அதை பற்றி கற்றுக்கிட்டு இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 10 வருஷமோ ட்ரேடிங் பற்றின நாலேஜ் இருக்கலாம். ஸோ எல்லோரும் இந்த வீடியோவை பார்க்கலாம். நான் இதில் என்ன சொல்ல போகிறேன்னா,
ஒரு முக்கியமான விஷயங்கள் ஹவு டு சக்ஸஸ்ஃபுல் இன் ட்ரேடிங்ன்றது எனக்கு புரிஞ்ச வகையில் என்னுடைய ஐக்யூ லெவல் எந்த லெவலுக்கு இருக்கோ அதை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம் அப்படின்றது தான் முடிவு பண்ணேன். ஸோ பிபிடியும் ரெடி பண்ணேன். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த வீடியோ போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனல் இது தான் ட்ரேடிங் வியூ தமிழ், லெட்ஸ் ட்ரை. அது மட்டும்தான் நம்மளுடைய ஸ்லோகன். எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணு முதல்ல. அதில் நீ தோக்கிற ஜெயிக்கிற இல்லை பாதியிலே விட்டுட்டு ஓடிடுற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ட்ரை பண்ணாமல் மட்டும் இருக்காது. எந்த விஷயமும் இருந்தாலும் சரி, ட்ரேடிங் கிடையாது. இப்போ அந்த வீடியோவில் பேச போகிற விஷயங்கள் வந்து பர்டிகுலராக ட்ரேடிங் மட்டும் ட்ரேடிங் பண்ணுறவங்க தான் இதை பார்த்தா தான் ஓகே, மற்றவங்களாம் பார்க்கறது வேஸ்ட் அப்படிலாம் இல்லை. நீங்கள் இந்த இடத்துல ட்ரேடிங்னும் போது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கலாம், இல்லை ஒரு லேபர் ஒர்க்கில் இருக்கலாம், இல்லை ஒரு மூட்டை தூக்குறவங்க இருக்கலாம், யார் வேணால் எனி கேட்டகரிஸ் ஆஃப் த பீப்புள் பார்க்கலாம். பார்த்துட்டு நான் எங்கெங்கெல்லாம் ட்ரேடிங் சொல்கிறனோ அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாப்பிக்கோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்களா அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ட்ரை. எப்படி இந்த வீடியோ செஷன் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டபுளாக ஏன்னா ட்ரேடிங்கில் எதுக்கு எல்லோரும் உள்ள வராங்க? நம்மக்கிட்ட ஏதோ ஒரு அமௌண்ட் உள்ள போட்டால் அதுலேருந்து காசு வருமா? எந்த விஷயம் இல்லை. நீங்கள் வேலைக்கு போகிறதும் எதுக்காக? படிச்சிட்டோம், ஓகே, வேலைக்கு போனால் காசு வரும் மாதம். அதை வச்சு நம்ம பெட்டராக நம்மளுடைய லைஃப்பை சஸ்டெயின் பண்ணிட்டு க்ரோ பண்ணலாம் அப்படின்றதால போகிறோம். ஸோ இந்த 3 மந்த்ரா வந்து நான் ட்ரேடிங்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பண்ண போகிறேன். நீங்களும் உங்களுக்கு சரியாக படுதுன்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நாலேஜ் அபவுட் ட்ரேடிங். இங்கே வந்து நாலேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம நாலேஜ் அதிகமாக வளர்த்துக்கிட்டால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகேங்களா? ஸோ நாலேஜ் அபவுட் ட்ரேடிங் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது இம்ப்ரூவ் ஆர் புஷ் யுவர் செல்ஃப். ஒன்று வந்து நீங்கள் நாலேஜ்லாம் கற்றுக்கிட்டீங்க, ஓகே, அதுக்கப்புறம் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கலாம், எது வந்து ஸ்மார்ட்டாக பண்ணணும். வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்துட்டால் மட்டும் ஜெயிச்சிட முடியாது. ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்குது. ஸோ அதுதான் இம்ப்ரூவும் அண்டு புஷ் யுவர் செல்ஃப்ன்ற ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது நெவர் கிவ் அப். இதுதான் வந்து இந்த 2 பாயிண்ட்டை கூட நம்ம எப்படியாவது கிராஸ் பண்ணிடலாம். ஆனால் அந்த நெவர் கிவ் அப் பாயிண்ட் தான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் நெவர் கிவ் அப்னா என்ன, அதுக்கான அர்த்தம் நான் நினைக்கிறேன்னா, உங்களுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒரு செயலை முடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அந்த கிவ் அப் பண்ணிட்டீங்க, நமக்கு வரலடா, நம்மளால் முடியாதுடா அப்படின்னு விட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் தோக்குறீங்க. நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணியிருக்க வேணாம், ப்ராஃபிட் பண்ணியிருக்க வேணாம், லாஸே பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். பட் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வெளியே வரீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நீங்கள் தோக்குறீங்க. அது வரைக்கும் நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த நெவர் கிவ் அப்ன்ற மைண்ட் செட்டு ரொம்பவே தேவை. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாலேஜ் அபவுட் ட்ரேடிங். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரேடிங்கில் வந்து நாலேஜ் வந்து எப்படி பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து சர்ச் அண்ட் ரிசர்ச். தேடணும், நம்ம தான் தேடணும். எல்லாருமே வந்து அவங்க வாய்க்கு வந்தது சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சது சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம தான் சர்ச் பண்ணி எந்தெந்த விஷயத்தை நம்ம தான் போய் தேடணும். தேடிட்டு அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணணும். அதில் இன்னும் டீப்பாக போயிட்டு என்னென்ன இருக்குது, ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இவரை ஃபாலோ பண்ணுங்கள், இவர் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர், இவரை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த மாதிரி இல்லாமல் கூகுளில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வார்த்தை உங்களுக்கு மைண்டில் இருக்கோ, கன்ஃபியூசிங்காக இருக்கோ, இப்போ ஃபேர் வேல்யூ கேப்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா கூகுளில் போய்ட்டு ஃபேர் வேல்யூ கேப், வாட் இஸ் ஃபேர் வேல்யூ கேப், இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, இந்த மாதிரி கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணுங்கள் அதை பற்றி. ஓகேங்களா? இதுக்கெலாம் டைம் எடுத்துக்கும், அதுக்கான டைமை கொடுங்க தயவுசெய்து. இல்லை நான் இன்றைக்கி பார்த்துட்டு நாளைக்கே ட்ரேட் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கிலேருந்து பார்த்துக்கிட்டே வாங்க. 1 மந்த் டைம் எடுக்கிறதா, 1 மந்த் டைம் கொடுங்க. அதுக்கு அடுத்த மந்த்லேருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்ச் அண்ட் ரிசர்ச். ஓகேங்களா? அடுத்தது வந்து ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். வெறும் சர்ச் பண்ணிட்டேன், ஓகே டைப் பண்ணிட்டேன், வந்துருச்சு, நல்லா மக்கப் பண்ணிட்டேன், அடுத்தது ரிசர்ச்சும் பண்ணுறேன், எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்குது. அப்படி ஒரு நாள் புரியும், மறுநாள் அது மறந்துடும் கேட்டால் என்னன்றதை. ஸோ அதனால் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு அது புரியணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் அதை புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் உங்களுடைய மைண்டை ப்ராக்டிஸ் பண்ணணும், ட்ரை பண்ணணும். ஒரு விஷயம் புரியல அப்படின்னா ஒரு ட்ரை பண்ணுங்கள், அதுதான் லெட்ஸ் ட்ரைன்னு சொல்கிறது. ஒரு ட்ரை பண்ணுவோமே என்ன ஆகிடும், பிரெயினில் வந்து அவ்வளோ வந்து நியூரோ லிங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம யோசிக்கிறதே நேற்று என்ன சாப்பிட்டோன்றது, காலை சாப்பிட்டதே மறந்துடுறோம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டைம் மெமரியில் இருக்கும். அதனால் புதுசாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா? அந்த 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 மைண்ட் செட் தான் வேணும் இங்கே. ஓகே, கண்டிப்பாக இது புரிஞ்சுக்கணும்லாம் இல்லை, அதை புரிஞ்சுக்கணுன்னு ஒரு ட்ரை பண்ணுறீங்க தெரியுமா, அப்போவே ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கும், புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரிமெம்பர் த ஹிஸ்ட்ரி.
ஏன்னா இப்போ இந்த சர்ச் ரிசர்ச் கூகுள் டேட்டா என்எஸ்சி பிஎஸ்சி இது எல்லாத்துக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், ஒரு வரலாறு இருக்கும். என்ன நடந்துச்சு 2009 2010 வரைக்கும் என்ன நடந்துச்சு, 10 11 ஃபினான்ஷியல் இயரில் என்ன நடந்துச்சு, அப்படியே ஹிஸ்ட்ரிக்கு வந்தீங்கன்னா World War II எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எல்லாத்துக்குமே வந்து இப்போ நான் ஜென்ரலைஸாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் முக்கியமாக ட்ரேடிங்கில் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சு, ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்துச்சுன்றதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. நாலேஜை கெயின் பண்ணுறோம், அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம அதை ப்ரெசென்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாஸ்ட்டில் ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்திருக்கு அதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டுருங்க, ஃப்யூச்சரை கண்டிப்பாக உங்களாலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நாலேஜ் அபவுட் ட்ரேடிங். அடுத்ததாக வந்து இம்ப்ரூவ் புஷ் யுவர் செல்ஃப். இது ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு திங் கூட பண்ணிடலாம். தினைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் நீங்களே ஒரு டைம் ஷீட்டை போட்டு இதிலேருந்து இதை நான் அதை பண்ண போகிறேன், காலைல 6லேருந்து 7 ஜிம் போக போகிறேன், ஓகே 7லேருந்து 8 வந்து ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு எனக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு வந்து நான் குக் பண்ண போகிறேன் 7 to 8, ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய ரெடி ஆகிட்டு நான் ஆஃபீஸ் போக போகிறேன் 10 to 7 வரைக்கும் எனக்கு ஆஃபீஸ் 8 hours, ஓகே. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் போட்டுடலாம். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ ட்ரேடிங்கில் அதேமாரி தான், என்னென்னா நினைக்கலாங்க நம்ம. பட் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், என்ன விஷயம், உலகின் தலை சிறந்த சொல் செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் சொல்லுவாங்க. ஸோ அந்த செயல் வந்து நம்ம எப்படி செய்கிறோன்றது முக்கியம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கணும். என்னென்னா நடக்கலாம் உங்கள் லைஃப்பில், உங்களுக்கு பிடிச்சது நடக்கலாம், பிடிக்காது நடக்கலாம், சம்மந்தமே இல்லாதெல்லாம் நடக்கலாம். நம்ம நல்லா தான் வண்டி ஓட்டிகிட்டு இருப்போம், சம்மந்தமே இல்லாமல் அவனை வந்து இடிப்பான், அதில் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். லைஃபே சேஞ்ச் ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு மந்த் ஃபினான்ஷியலாக வந்து சேஞ்ச் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இந்த உலகத்தை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க கற்றுக்கோங்க. இது வந்து உங்களுக்கான உலகம். இந்த உலகம் இவ்வளோ பெருசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்னது, ஸ்பேஸ்லாம் கம்பேர் பண்ணால் அது ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து மாறும். ஆனால் இந்த உலகம் வந்து உங்களுக்கான உலகம். இதை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு லவ்வோட ஒரு நல்ல விஷயத்தோடு அணுகிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் வேர்ல்டுன்றதை வந்து உன்னோட உலகம். நீ என்ன நினைக்கிற இருந்தாலும் பண்ணலாம். உன்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் நீ என்னாலும் நினைக்கலாம். நீ போய் அடுத்த ஒரு 5 வருஷத்தில் நீ ப்ராக்டிஸ் பண்ணி நான் ஒலிம்பிக்ஸ் போய் மெடல் அடிக்கிறேன் அப்படின்னாலும் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா இது உன்னோட உலகம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது 1% growth லீட்ஸ் டு 1% ஆஃப் growth வந்து லீட்ஸ் டு பிக் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரே நைட்டில் ஓபமாலாம் ஆக முடியாது, ஒரே நைட்டில் அம்பானிலாம் ஆக முடியாது. ஸோ கொஞ்சமாக வந்து 1%. ஏன்னா இப்போ நம்ம ட்ரேடிங்கிறதுனால எல்லாமே பர்சன்டேஜில் தான் இருக்கும். ப்ராஃபிட் வந்து 10%, லாஸ் வந்து 2%, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதனால் 1% ஆஃப் த க்ரோத்தே வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் கற்றுத்தரும். நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கல்ல, அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது ஃப்யூச்சரில் அப்படின்னா அது உடனே நடந்துடாது. சின்ன விஷயங்கள்லாம் சேர்ந்து அது ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருந்து ஒரு நல்ல விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த 1% ஆஃப் த க்ரோத்தை வந்து எப்பயுமே நீங்கள் வந்து அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நோ ஒன் கேன் ஹெல்ப் யூ. இது ரொம்பவே முக்கியமானதுங்க, அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகேங்களா? சாரி, அடுத்ததுக்கு போயிடுச்சு. நோ ஒன் கேன் ஹெல்ப் யூ. ஓகேங்களா? இதில் நல்ல மனிதர்கள் உலகத்தில் வந்து இந்த உலகத்தில் நல்ல மனிதர்கள் இருக்காங்க. கெட்ட மனிதர்கள்னு நான் யாரை சொல்கிறேன்னா, நமக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை நமக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பாசிட்டிவாக கூட இருக்கலாம். நமக்கு வந்து அவங்களால ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா அவங்க கெட்டவர்கள், நல்ல மனிதர்கள், இப்படி கூட நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இதில் யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணணும். நிறைய பேர் வந்து கன்சோல் பண்ணுவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. அதுவும் ஒரு பொண்ணாக இருந்துட்டால் நிறைய பசங்க வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, ஒரு பையனாக இருந்துட்டால் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ஆறுதல் சொல்லுவாங்க. ஆறுதல் சொல்லுவாங்களே தவிர்த்து அந்த கான்வர்சேஷன் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறீங்கன்னா பேசிட்டு முடிச்சிட்டிங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை பார்க்க போயிடுவாங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ அதனால் நோ ஒன் கேன் ஹெல்ப் யூ. நீங்கள் மட்டும்தான் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நீங்கள் மட்டும்தான் உங்களை புஷ் பண்ணிக்கணுன்றதை வந்து நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கிக் த கம்ஃபர்ட் ஜோன். உங்களுக்கான சொகுசாக ஒரு ஜோனில் இருப்பீங்க. என்ன சொகுசான ஜோன்? அப்பா சம்பாதிச்சு வச்சிட்டாரு, தாத்தா சம்பாதிச்சு வச்சிட்டாரு, இல்லை நல்லா படிச்சிட்டேன், எனக்கு வந்து நல்ல வேலைக்கு போயிட்டுருக்கேன், எனக்கே ஒரு 50,000 வருது, 50,000 போதும் அப்படின்னா போதும், வாழ்க்கைக்கு போதும் தோன்றுச்சுன்னா போதும் தான். இல்லை பத்தலை அப்படின்னா எப்பயுமே பத்தாது. ஸோ அதனால் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுங்கள்.
ஓகேங்களா? அதை எட்டி உதைங்க. ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஜோன் மொத்தமும் கம்ஃபர்ட் ஜோன் தான். புரியுதுங்களா? இந்த வேர்ல்டே கம்ஃபர்ட் ஜோனாக மாறிடும். அதை விட்டுட்டு ஒரு சின்ன சின்ன கம்ஃபர்ட்டுக்கு காலையில் நல்லா தூங்கணும், இல்லை நைட்டு நல்லா முடிச்சுக்கிட்டே இருந்து யார்கிட்டயாவது பேசிக்கிட்டே நல்லா ட்ரிப் மாதிரி ஜாலியாக போயிட்டு, இந்த மாதிரி சின்ன 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 சந்தோஷத்துகளுக்கு ஆசைப்பட்டு பெரிய சந்தோஷம், உண்மையிலே சந்தோஷம் என்னன்றதை அனுபவிக்காமல் விடாதீங்க. ஸோ உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வேர்ல்டுக்கு வந்தீங்கன்னா அந்த வேர்ல்டே ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கிக் த கம்ஃபர்ட் ஜோன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேக் யுவர் டிசிஷன். இது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நாலேஜ், நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நாலேஜ் கெயின் பண்ணலாம், தினைக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணி எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா பண்ணி சூப்பராக எல்லாத்தையும் பண்ணிட்டு வருவீங்க. ஆனால் டிசிஷன் எடுக்க தெரியாது. இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்னு வந்து ரொம்பவே முக்கியம். எந்த டிசிஷனாலும் சரி, அது தப்போ கரெக்டோ உங்கள் கையில் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் அது தப்பாக போயிடுச்சா, சரி ஓகே நான் தானே பண்ணேன், தப்பாகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் கரெக்டாக பண்ணுறேன். வேறு ஒருத்தர் சொல்லி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. ஈவன் ஒரு ஷர்ட் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் கண்ணாடி இருக்கு, இப்போ கடைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்ணாடி இருக்கும், ஷர்ட் போட்டு பாருங்கள், ஒரு பட்டன்லாம் லூஸ் பண்ணி விட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு டிசிஷன் எடுங்க. ஷர்ட் எடுக்கலாமா வேணாமா. ஒரு வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த வண்டியை வாங்கலாமா ஓட்டி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் டிசிஷனை நீங்கள் எடுங்க. முக்கியமாக ட்ரேடிங்கில் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் ரொம்பவே முக்கியம். ஏன்னா டிசிஷன் எடுத்துட்டிங்கன்னா உங்களை அங்கேருந்து பேக் ஆக முடியாது. ஏன்னா உங்களை ப்ராஃபிட் இல்லை லாஸு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கணும் போது உங்களுக்கான டெசிஷனை நீங்கள் எடுங்க. அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் ஆகிடாது. உயிர் வந்து உள்ளே தான் இருக்கும். உயிர் போகிற கடைசி மூச்சு பிரிகிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அதனால் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு இதுலேயே நிறைய எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, கொஞ்சம் வயசானவங்க இருப்பாங்க. வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போய் ஒரு சஜஷன் கேளுங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு எப்படி டிசிஷன் எடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் பண்ணுங்கள். அவங்களுக்கான சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களோட சஜஷன்ஸும் கேட்டுட்டு டிசிஷனை நீங்கள் எடுங்க. உங்களுடைய டிசிஷனை வேறு யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க. அடுத்ததாக நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதுக்கே வந்து நிறைய விஷயம் நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இருந்தாலும் நம்மகிட்ட டைம் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இதுதான் ஃபைனல். நெவர் கிவ் அப். நான் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன், நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நெவர் கிவ் அப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை முடியல, பட் அதுக்கான முயற்சியை நீங்கள் விட்டுறீங்க பார்த்தீங்களா ஒரு இடத்துல, அந்த இடத்துல தான் நீங்கள் தோக்குறீங்க. ஸோ அதனால் எந்த இடத்துலையுமே வந்து விட்டுறாதீங்க. விட்டுறாதடா மாறா அப்படின்ற மாதிரி நான் நிறையா படங்கள்லாம் பார்ப்பேன். ஸோ அதனால் நடுவில் இதை நான் கொடுக்குறேன். நீங்களும் நிறையா படங்கள் பாருங்கள். நான் அது மாதிரி சும்மா இல்லாத படத்தில் விட்டுட்டு பெர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட ஒரு படம் இருக்குது, அதை பாருங்கள். நான் என்னென்ன ரீசெண்டாக பார்ப்பேன்னா MS தோனி, ஓகேங்களா, அதை பார்ப்பேன். அதுக்கப்புறம் சூரரை போற்று, அதை பார்ப்பேன். ஸோ நம்ம இந்த மூவிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அதை உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி நான் பார்த்த படங்களை நான் சொல்கிறேன். நான் பார்த்த படங்களே அடிக்கடி பார்ப்பேன். இப்போ பாலா படம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் பார்ப்பேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சூரரை போற்றும் சரி, MS தோனி, இந்த பெர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், இந்த மாதிரி 2-3 படங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் ரிப்பீட்டடாக பார்ப்பேன், எனக்கு போரே அடிக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் அது என்னுடைய ஹாபி. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ரிப்பீட்டாக பண்ணுங்கள். ஸோ இப்போ நெவர் கிவ் அப்பில் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து மைண்ட் செட், பவர் ஆஃப் மைண்ட் செட். மைண்ட் செட் ரொம்பவே முக்கியம். எல்லாராலையும் ட்ரேடிங் பண்ணிட முடியாது. நல்லா அதை மைண்டில் ஏற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்கலாம், என்ன வேணால் ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் கூட உங்கள்கிட்ட இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாள் தான், அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுது. உங்களுக்கான வேலையை நீங்கள் செய்யாத வரைக்கும் அதிலேருந்து வரக்கூடிய பலன்கள் எதுவுமே உங்களுக்கு இல்லை. அதனால் பவர் ஆஃப் மைண்ட் செட், ஒரு மைண்ட் செட்டு வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அதனால் மைண்ட் செட்டை கரெக்டாக ப்ராப்பராக வச்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் அந்த மைண்ட் செட் மாறவே கூடாது. உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து உங்களை விட்டுட்டே போகலாம், நீ தேவை இல்லைன்ட்டு கூட விட்டுட்டு கூட போயிருக்கலாம். அந்த இடத்துலையும் நிலை தடுமாடக்கூடாது. நீங்கள் ஃபுல் போதையில் இருக்கலாம், அது என்ன தான் ஃபுல் போதையில் இருந்தாலும் என்ன பேசுகிறோம், யார்கிட்ட எப்படி பேசுகிறோம் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே மைண்ட் செட்டில் தான் வரும். அந்த மைண்ட் செட்டை என்றைக்குமே மாற்றக்கூடாது. ஜெயித்தாலும் ஒரே மைண்ட் செட் தான் இருக்கணும், தோத்தாலும் ஒரே மைண்ட் செட் தான் இருக்கணும். எப்பயுமே ஒரே மைண்ட் செட்டில் இருங்க, அதை மாற்றிக்காதீங்க. எப்படி சொல்கிறது, இவன் ரொம்ப ரூடுப்பா, ஒரு 10 பேருக்காக என்னுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு நீங்கள் ரூட்னா ரூடாகவே இருங்க. கெட்டது பண்ணாத வரைக்கும் நீங்கள் நல்லா தான். ஒரு உயிரை வந்து சாவடிக்கிறதோ இல்லை அடுத்தவனுக்கு வந்து ஒரு கெட்டது நினைக்காத வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, பப்ளிக் பிளேஸில் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறோன்னு இருந்தாலும் சரி, பப்ளிக் பிளேஸில் நீங்கள் ட்ரிங்கிங் பண்ணுறோன்னு இருந்தாலும் சரி, உன்னால் ஒரு சமூகத்துக்கு இல்லை ஒரு தனிப்பட்ட நபருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல அப்படின்னா நீ எப்படி இருந்தாலும் நீ நல்லா தான். அந்த மைண்ட் செட்டை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஓவர் கம்மிங் த டவுட்ஸ் அண்ட் ஃபியர்.
இப்போ இந்த நெவர் கிவ் அப்பில் வந்து ஓவர் கம் பண்ணும். இப்போ நமக்கு வந்து ட்ரேடிங் பற்றி கற்றுக்கிட்டு இருக்கோம், நிறைய சந்தேகங்கள் வரும், நிறைய பயம் வரும். நம்ம கற்று முடிச்சுட்டு போய் ட்ரேடிங் பண்ணலான்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து எப்போ போகும்னா, நீங்கள் டிசிஷன் எடுக்கவும் அது கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ்லாம் போகும். ஒரு டவுட் வருதுன்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. ஒரு வாரத்துக்கு இப்போ ட்ரேடிங்கே பார்க்கக்கூடாதா, ஒன்றுமே புரியலடா. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை விட மோசமாக இருக்கும். டவுட்ஸ் அதிகமாக வரும், அதிகமான பயங்களும் உள்ளே வரும். ஸோ அதனால் அந்த டவுட்ஸ், ஏதாவது ஒரு டவுட் வருதா, கூகுள் பண்ணுங்கள். கூகுள் தான், அந்த கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து த பெஸ்ட் டூல் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் லைஃப்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் எங்களுக்கு என்ன தோணுதோ கூகுளில் போடுங்க, அதுக்கான ரெசல்யூஷன் வந்துடும். இப்போ சாட் ஜிபிடிலாம் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் ஆட் வந்து அதை ரிமூவ் பண்ணி நீங்கள் ஒரு டேட்டா எடுக்கிறதுக்கு சாட் ஜிபிடியில் போட்டிங்கன்னா அதுவே மொத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்துருது. ஸோ நல்லா யூஸ் பண்ணி இன்டர்நெட்டை நல்ல வகையில் நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓவர் கம்மிங் த டவுட்ஸ் அண்ட் ஃபியர். அடுத்தது வந்து ஸ்டே ஃப்ளெக்சிபிள் அண்ட் அடாப்டபிள். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய தடைகள் வரும், பிடிக்காத மனிதர்கள் கூட வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து போட்டு எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு எல்லார்ட்டையுமே போய் சண்டை போட்டுக்கிட்டு தனியாக இருக்கிறோம் அப்படிலாம் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ளெக்சிபிளாக இருங்க. அவங்கக்கிட்ட வந்து சரி இப்படி இருக்கா, இந்த 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 சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக ஆகிட்டு நம்ம அடுத்த நம்மளுடைய கோல் வந்து சின்ன கோல் கிடையாது, பெரிய பெரிய கனவுகளை சுமந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் சின்ன சின்ன தடைகள்லாம் வந்து அதெல்லாம் போட்டு பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காமல் அப்படி இப்போ நம்ம தளபதி சொல்கிற மாதிரி ஒரு நதி போயிட்டுருக்குன்னா அதில் வணங்குறவங்க இருப்பாங்க, வரவேற்கிறவங்க இருப்பாங்க, எதிர்க்கிறவங்க இருப்பாங்க. நம்ம வேலை என்ன, அந்த நதி வாரி போயிட்டே இருக்கணுன்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக அடாப்டபுளாக போயிடுங்க. வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. அடுத்தது வந்து செலிப்ரேட் த ஸ்மால் வின்ஸ். இது சேர்க்கலாமா நம்ம நிறைய எனக்கு உள்ளே கான்வர்சேஷன், பட் இருந்தாலும் சேர்ப்போம். ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணுறீங்க, ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அந்த 1000 ரூபாய் தூக்கிட்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது, மறுபடியும் நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறேன், பெரிய வாரன் பஃபெட் மாதிரி யோசிக்கிறேன்லாம் சொல்லிட்டுலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அவருடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் வேறு, நம்ம இன்டர்நெட்டில் பார்க்குற எல்லாருடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்க. அவங்களுடைய ஃபினான்ஷியல் பேக்கப் வேறு, அவங்களுடைய எமோஷனல் வேறு, அவங்களுடைய உழைப்பு வேறு. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், 1000 ரூபா வருதா, அதில் உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. போயிட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை நீங்கள் சாப்பிடுங்க போயிட்டு, இல்லை யாருக்காவது தரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா யாராவது டீ கடையில் நின்றுட்டுருப்பீங்க, யாராவது வந்து கேட்குறாங்கன்னா எடுத்து கொடுங்க. ஓகேங்களா? அப்படி சின்ன சின்ன இது வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். அதனால் பெருசாலாம் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருந்தாலும் அதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன விஷயம், அதாவது 1000 ரூபான்றது வந்து ப்ராஃபிட் வருதா, உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. அதுதான் நான் செலிப்ரேட் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஹோப் இஸ் பவர்ஃபுல். என்ன வேணால் பேசலாம், ஒரு சேனலை வச்சுக்கிட்டு நீ வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன வேணால் பேசுவேன், அதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி தோணும். பட் நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை வந்து மிக 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 பெரிய சக்தின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்துயிசம் எடுத்துக்கோங்களேன், நான் இந்து தான். இந்துயிசமில் வெறும் கல், இப்போ நம்ம பெரியாரை ஃபாலோ பண்ணுறாங்களே, கடவுளே இல்லைன்றாங்களே, அது ஒரு குரூப் இருக்கட்டும், நம்ம ஒரு குரூப்பில் இருக்கட்டும், நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு குரூப்பும் பின்னாடி ஒரு குரூப்பும் மேலே ஒரு குரூப், அந்த நிறைய பேர் இருப்பாங்க, டிவிஷன் இருப்பாங்க. நான் எப்படி இந்துயிசத்தை பார்க்குறேன்னா, ஒரு கல், அந்த கல் யாராலனா ஒரு மனுஷனால தான் செஞ்சுருப்பான். அந்த கல்லை வந்து ஒரு இடத்துல வச்சு அதை சுற்றி தூய்மையாக வச்சு நிறைய மந்திரங்களை சொல்லி, அதுக்குன்னு சம் ஸ்டடீஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க ஒரு மந்திரத்தை சொல்லி, வெறும் சாதாரண கல் தான், அதையே வந்து நம்ம மறுபடியும் ஒரு நம்பிக்கையை வச்சு இன்றைக்கி எத்தனை கோயில்கள் உருவாயிருக்கு. ஸோ ஒரு உயிரில்லாத ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை வச்சு நமக்கு ஒரு நல்லது நடக்குன்றது ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை வந்து வேறு நான் வந்து மற்ற மதத்தில் நான் வந்து பார்க்கல, பெருசாக போய் நம்புவாங்களான்றது எனக்கு தெரியல. சும்மா தான் இருக்கும். ஒரு ஊருக்கு ஓரமாக போனீங்கன்னா ஏதோ ஒரு கல் இருக்கும், அங்கே ஒரு மஞ்சளை பூசி ஒரு ட்ரெஸ்ஸை ஒன்று போட்டு கடவுளே அப்படின்னு விடுவாங்க. ஸோ நம்ம அதை வந்து கிண்டல் பண்ணுறதுக்காகவோ இல்லை இப்படிலாம் ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிறவங்களும் இல்லை, அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்களே மக்கள். அப்படி நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குதுனால தான் நம்பிக்கை வைப்பாங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய ப்ராசஸ் மேலே, உங்களுடைய கோல்ஸ் மேலே, உங்களுடைய உழைப்பு மேலே, எல்லாத்து மேலேயுமே வந்து நம்பிக்கையை வைங்க. நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ முடிந்தவரை செய்வது முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி. ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய கோட்ஸ்லாம் இருக்குங்க. நானே எப்படின்னு தெரியல, வர வந்து மோட்டிவேட்டடாக பேசுகிற பர்சன் மாதிரி மாறிட்டணும்னு எனக்கு ஒரு தாட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த 3 மந்த்ராஸை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கனாலும் அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு தெரியணும், ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியணும். அதில் நம்ம எப்படி வந்து
பெட்டராக நம்மளை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணுன்றது உங்களுக்கு தெரியணும். அடுத்தது அதில் அந்த விடாமுயற்சி, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக தேவை. இது 3 இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் ட்ரேடிங்கில் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ மறுபடியும் ஃபுல்லாக கூட பாருங்கள். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை பற்றி சர்ச் பண்ண பாருங்கள். எதுக்காக நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு வேலை வெட்டி இல்லையா, இல்லை என்ன தான் சொல்ல வரான் அப்படின்றத நீங்கள் வந்து அந்த சான்ஸை வந்து அவங்க கையிலே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போது வரும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ அந்த 120 சப்ஸ்கிரைபருக்கு இப்போ நம்ம ஜென்ரலைஸ்டாக பேசணும். இப்போ ட்ரேடிங்கில் இருக்கிறத மட்டும் நான் பேசுகிறேன். அந்த 120 சப்ஸ்கிரைபருக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ட்ரேடிங்கிறது வந்து ஒரு காசு வந்து கூட்டிக்கிட்டு இருக்கிற இடம். இங்கே போனால் 10 லட்சம் போட்டால் 20 லட்சம் எடுக்கலாம், 10,000 போட்டால் 20,000 எடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தயவு செய்து வராதிங்க. ஏன்னா உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய 10,000 10 லட்சமோ மார்க்கெட்டுக்கு ஒரு அமௌண்ட் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு எமோஷ்னலான ஒரு பிஸ்னஸ். தயவுசெய்து கேம்லிங்காலாம் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து வெளியே போயிடுங்க. சத்தியமாக கேம்லிங்காக அதை பார்த்தீங்கன்னா ₹1 கூட உங்களால் சம்பாதிக்க முடியாது. ஓகேங்களா? இட்ஸ் வந்து ஒரு மைண்ட் பிஸ்னஸ். மைண்ட் செட் ஒருத்தனுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். இல்லைனா யாராலையும் பண்ண முடியாது. இல்லைனா இந்த நிறைய பேர் வந்து நீங்கள் எங்கிட்ட 50,000 போட்டு அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு கால்ஸ் தரோம், காலைல 9 மணிக்கு ஒரு கால் தருவோம், 10:15 ஒரு கால்ஸ் தருவோம், மார்க்கெட் முடிய போகிறது நேரத்தில் ஒரு கால்ஸ் தருவோம். இந்த மாதிரி போய் ட்ராப்பில் தான் நீங்கள் போய் மாட்டுவீங்க. ஸோ அதனால் மைண்ட் செட்டை நல்லா ஏற்றிக்கோங்க. என்ன தான் நடக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு Nifty 50 மேலே போகுதுன்னா வெறும் சில நியூஸஸ்னால் மட்டும் மேலே போயிடாது. அதுக்கு பிகைண்ட் தட் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த நிறைய விஷயங்கள் எப்போ தெரியும்னா, நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்தால் தான், நாலேஜ் அபவுட் ட்ரேடிங்கிறது வந்தால் தான் உங்களுக்கு அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரிய வரும். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட்டு, இம்ப்ரூவ் அண்ட் புஷ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு புஷ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம அதில் எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் நெவர் கிவ் அப். இந்த நெவர் கிவ் அப்புக்கு நீங்கள் இருக்கும்போது தான் நீங்கள் ஒரிஜினல் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months ப்ராப்பராக பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதை டிசைட் பண்ணுங்கள். இவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறாருன்னு பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்கள் லைஃபு உங்களோட டிசிஷன் நீங்கள் எடுங்க. அது என்ன நடந்தாலும், கெட்டதாக நடந்தாலும் சரி, நல்லதாக நடந்தாலும் சரி, நீங்கள் போய் தூங்கும் போது இன்றைக்கி ஒரு லாஸ் 10,000 லாஸ் பண்ணிட்டீங்க, போய் நைட்டு தூக்கம் வரல அப்படின்னா வராமல் இருக்கக்கூடாது, தூக்கம் வரணும். ஏன் எப்போ தூக்கம் வரும்னா, அந்த 10,000 வந்து லாஸ் பண்ணிட்டோமேடா, சரிடா நம்ம தான் தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம், சரி நாளைக்கு அதை பண்ணக்கூடாதா, நிம்மதியாக தூங்குடா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் நீங்கள் டிசிஷன் எடுத்தால் தான் வரும். இதுவே ஒரு இடத்துல கால்ஸ் வாங்கியோ இல்லை கூட இருக்கிற ஒரு ஏதோ ஒன்று சொல்லியோ நீங்கள் எடுத்து ப்ராஃபிட்டாக வந்தால் பிரச்சனை இல்லை, யாருக்குமே ஹாப்பியாக போய்டும். இன் சம்ஹவ் இதில் வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு லாஸ் வந்துருச்சு அப்படின்னா அது உங்களால் தாங்கிக்க முடியாது. அதுவே நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து அதை லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களால் தாங்கிக்க முடியும். ஸோ இதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ட்ரேடிங்கில் வந்து நெவர் கிவ் அப்புக்கு இப்போ ஃபைனலாக நெவர் கிவ் அப்புக்கு வந்துடும். ஸோ ட்ரேடிங்கில் நெவர் கிவ் அப். நீங்கள் என்றைக்கு வந்து விடுறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் தோக்குறீங்க. நீங்கள் ப்ராஃபிட்டில் விட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் யாருமே வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும்போது ட்ரேடிங்கை விட்டு போகணும்னு நினைக்கிறது இல்லையே. 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வருவாங்க, காலியாகிடும். மறுபடியும் கடன் வாங்கி ஒரு 50,000 உள்ள போடுவாங்க, அதுவும் காலியாகிடும். அதுக்கப்புறம் ட்ரேடிங், கேமிங்கு, இதெல்லாம் சூதாட்டம், இதெல்லாம் ஏமாற்றிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க தான் இருக்காங்க. பட் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க யாருமே வந்து ட்ரேடிங் எதுவும் குறை சொல்ல மாட்டாங்க, இங்கே ட்ரேடிங் விட்டு போக மாட்டாங்க. அவங்க இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆகிட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த இடத்துலையுமே வந்து ட்ரேடிங்கை விட்டு கொடுக்கல. நெவர் கிவ் அப் தான், கிவ் அப்பே பண்ணல என்றைக்குமே. ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கும் வரும். ஸோ இதை தான் நான் வந்து எனக்கான டாக்குமெண்ட்ரி, இந்த வீடியோ கூட நான் வந்து எனக்கான டாக்குமெண்ட்ரி தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அடுத்து நான் 1 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நான் இதெல்லாம் ஓகே நம்ம இந்த அளவுக்கு பேசியிருக்கோம், அந்த டைமில் நம்ம எந்த அளவுக்கு இருந்திருக்கோம். இன்கேஸ் நான் டவுன்ஃபாலில் இருந்தேன், அந்த அதாவது 2025 எண்டில் நான் அந்த வீடியோ பார்க்கும்போது டவுன்ஃபாலில் இருக்கேன், நிறைய லாஸில் இருக்கேன்னா, என்ன நீ இந்த அளவுக்கு பேசிட்டு இன்னும் நீ லாஸில் இருக்க, அப்போ நீ ஒழுங்காக பண்ணலையா, நீ சொன்ன விஷயத்தையே நீ ஒழுங்காக பண்ணலையா அப்படின்றது எனக்கு தோணும். நான் அதுக்கப்புறம் நான் நல்லதாக பண்ணலாமான்னு யோசிப்பேன். இன்கேஸ் நானும் நல்லாவே இருக்கேன் அப்படின்னா, சூப்பர்ரா, பரவாயில்ல, நீ அப்பயே அப்படி பேசியிருக்க, சூப்பராக தான், கரெக்டான வழியில் தான் வந்திருக்க இப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கான டாக்குமெண்ட்ரி தான். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இல்லை சில பேர்லாம் வந்து இப்போ நான்லாம் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசே கிடையாது. எப்படா காசை உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு தான் ட்ரேடிங்குள்ளே வந்தேன். இப்போ வரைக்குமே என்கிட்ட காசு கிடையாது எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஏன் இந்த 1.5 மாதம் வந்து எனக்கு நான் வீடியோ போடலை அப்படின்னா, என்னுடைய இதை நான் சொல்லாமான்னு தெரில, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட காசு கொடுத்தான், 15,000 கொடுத்தான், இதை வச்சு எதாவது ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால், எவ்வளோனா வச்சு பண்ணலாம், ஆனால் அதில் லாஸ்ட் ப்ராஃபிட் வருமானது தான் தெரில எனக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 25,000 அதை ரெடி பண்ணோம். கேபிட்டலை வந்து 25 நான் பில்டு பண்ணேன். இது நான் ஏன் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன்னா, யாருமே இப்போ எனக்கு தெரிஞ்சு 30 minutes கிட்ட இந்த வீடியோ போயிட்டுருக்கு. 30 நிமிஷமும் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தராச்சும் பார்ப்பாங்க.
ஸோ அந்த 120 பேரில் எனக்கு ஒரு 20 பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க இதில் கொஞ்சம் மோட்டிவேட் ஆனால் கூட நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். இப்போ பேக் டு இந்த ஃப்ரெண்டோட டாபிக் வருவோம். 25,000 ரெடி பண்ணோம், ட்ரேட் பண்ணோம், ப்ராஃபிட்டும் பண்ணோம். 35,000 வரைக்கும் நாங்கள் ப்ராஃபிட் பண்ணோம். அதாவது 25 + 35 இல்லை, 25 அது வந்து 35 மாற்றணும். அரௌண்ட் ஒரு 10 to 12K வந்து ப்ராஃபிட் பண்ணோம். விட்ரா பண்ணி நான் எனக்கு ஷேரையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் டெய்லி ட்ரேட் பண்ணி அந்த டெய்லி வீடியோ போடும்போது என்னால் என்னோடய ட்ரேடில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா டெய்லி வீடியோ போடுறேன்னா என்னோடய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்ல முடியாது. ஒரு எப்படி சொல்கிறது, நான் தான் இது தான் பண்ண போகிறேன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்னேன்னா அதை பார்த்துட்டு நாளைக்கு பேர் அதே போய் ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ என்னால் ஒரு பொதுவாகவும் என்னோட தனிப்பட்ட கருத்து தான் நான் சொல்ல முடியும். ஸோ அதனால் என்னால் அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் இது எனக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அவனுக்கும் இருந்துச்சு. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த இதுக்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு இல்லைப்பா நீ ஏதோ கதை விட்டுக்கிட்டு இருக்க, ஒரு மாதமாக வீடியோ போடல, இப்போ வந்து இந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸோடைய ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம அடுத்த வீடியோவில் கூட நம்ம போடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இதை பற்றி சொல்லாமான்ட்டு 2-3 பேர்ட்ட பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்க, சொல்லு அப்போ தான் இன்னும் வந்து நிறையா மோட்டிவேட் ஆவாங்க அப்படின்னா. நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, எனக்கு ஏதோ நல்லது நடந்துருச்சு, அதை நான் சொல்லி அதே மாதிரி 25,000 எடுத்துகிட்டு வந்தால் உள்ள ப்ராஃபிட் பண்ணலான்னு ஒரு 2-3 பேர் வந்து லாஸ் பண்ணிட்டாங்கன்னா தவறாயிடும். நம்ம வந்த காசை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்களும் இப்படி பண்ணலாம், நீங்களும் கார் வாங்கலாம், நீங்களும் ஃபோன் வாங்கலாம், நீங்களும் ப்ராஃபிட் பண்ணலான்னு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவில் ஏன் அந்த 1.5 மாதம் வீடியோ வரலன்றதுக்கான ரீசன் வந்து நான் சொல்லணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதையும் சொல்லிட்டேன். ஸோ மோட்டிவேட்டடாக இருங்க. யாராலையுமே வந்து உங்களை நீங்கள் விட்டுட்டு போகிற வரைக்கும் உங்களை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. நீங்கள் எந்த டைமில் விட்டுட்டு போகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் தோற்று போகிறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ ஹாப்பி நியூ இயர் 2025. தேங்க்யூ. ட்ரேடிங் வியூ தமிழில் வந்து 120 பேருக்கும் வந்து நன்றி. இதுக்கப்புறம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க இல்லை வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகிறவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த வருடம் வந்து ஒரு இனிய வருடமாக அமையும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸோ அதனால் பாசிட்டிவிட்டியாக இருங்க, அன்பை எல்லாருக்கும் கொடுங்க. அன்பு தான் எல்லாம்ன்ற மாதிரி, அன்பே சிவம், சிவமே அன்பு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லா பாசிட்டிவிட்டியும் சேர்ந்துச்சுன்னா ஒரு பெரிய விஷயம் நடக்கும். இன்றைக்கி நடக்கலையா, சரி நாளைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கலையா அடுத்த வாரம் நடக்கும், அடுத்த வாரம் நடக்கலையா அடுத்த மாதம் இல்லையா அடுத்த வருஷம். ஆனால் சாகிறதுக்குள்ளே ஒரு விஷயம் நடக்கும். இங்கே ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா அவனுக்கான பர்பஸ்க்காக தான் பிறக்கிறான். அந்த பர்பஸ் நடந்து முடிஞ்சால் தான் அவன் வந்து உலகத்தை விட்டு போவான். அதுக்கு அந்த பர்பஸ் நடந்து முடிகிற வரைக்கும் அவனுக்கு வந்து நிறைய துன்பங்கள் வரலாம், நிறைய இன்பங்கள் வரலாம். முக்கியமாக இன்பத்தை விட துன்பங்கள் அதிகமாக வரலாம். இருந்தாலும் மூச்சு இருக்கிற வரைக்கும் விழக்கூடாது. எந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணாலும் முயற்சி மட்டுமே தான் வந்து கையில் கொடுக்கும். காசு இருக்கலாம் உங்ககிட்ட, இல்லாமல் போகலாம். உங்ககிட்ட ஃபோன் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். உங்ககிட்ட புக்ஸ் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கான தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாமல் போகலாம். ஆனால் உழைப்பு வந்து யாராலையுமே எதையும் பண்ண முடியாது. உங்களோட உழைப்பை போடுங்க, கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ நான் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ ஒர்க்கு வந்து ஈக்குவல் டு 0ன்னு எந்த ஒரு இடத்துலையும் கிடையாது. ஒரு ஒர்க்கு வந்து எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக தான் கன்வெர்ட் ஆகும். ஒரு வேலை நடக்குதுன்னா அதுக்கான அவுட்புட் கண்டிப்பாக வரணும். ஸோ அதனால் ஒர்க்கு, அதாவது உங்களோட உழைப்பு எந்த இடத்துலையும் வீணாகாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கூட முடிஞ்சு ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயம் நான் பேசணுன்னு வந்தேன், நிறைய யோசிச்சுலாம் வச்சுருந்தேன். இருந்தாலும் எப்படியோ வீடியோ முடிச்சாச்சுங்க. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேறு பற்றி இல்லை எனக்கு டெய்லி வீடியோஸ் போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் நிறையா வேலை இருக்குது. நான் ஃபுல் டைம் ட்ரேடர்லாம் கிடையாது. ஓகேங்களா? நான் 4 சிஸ்டத்தை வாங்கி வச்சுக்கிட்டு தினைக்கும் காலைல உட்காந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் அக்கௌண்ட் உள்ள புஷ் பண்ணிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ போடுறது அந்த மாதிரியான ஆட்கள் நான் கிடையாது. முதல்ல நான் ஃபுல் டைம் ட்ரேடரே கிடையாது. நானே கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு ஒரு டாக்குமெண்ட்டுக்காக நான் பண்ணிவிட்டு அதை உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து டெய்லி வீடியோஸ் வேணும், இல்லை எனக்கு வந்து நீங்கள் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள், வாங்க நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லையா, நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்ம இதுக்கு மேலே ஒரு ஜோக் என்னென்னா, டெலகிராம் குரூப்பில் கூட ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அதில் யாரும் சேரலை. என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு 7 பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த குரூப்போட லிங்க்கும் தரேன். நான் யாரையுமே வந்து பிளாக் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பேசலாம். இப்போ நான் எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் அந்த ட்ரேடிங் ரிலேட்டடாக அன்வான்ட் திங்ஸ்லாம் எடுத்து வராதிங்க. ஸோ ட்ரேடிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அது இந்த குரூப்லேயும் சொல்லுங்கள், இல்லை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன், இல்லையா தேடி எனக்கு புரிஞ்சதை நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? தயவுசெய்து கற்றுக்கோங்க. ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள்.
இவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறாருன்னு பண்ணாதீங்க. ப்ராப்பராக ஸ்க்ராட்சிலேருந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் வந்து ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் அதாவது இப்போ டாக்டர் ஆகணும் அப்படின்னா 10th 12th 5 வருஷம் எம்பிபிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸு, அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷனுக்குள்ளே போகணும். ஆனால் இங்கே ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் இன்ஜினியர் படிச்சிருப்பான், டாக்டர் படிச்சிருப்பான், ஆர்ட்ஸ் படிச்சிருப்பான், சும்மா வேலை அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துட்டு இருப்பான். காசை மட்டும் எடுத்துன்னு வந்து போடுவோம், காசு வரணும்னா வராது. ஓகேங்களா? அதுக்கான சம் நாலேஜஸ் வந்து உங்களுக்கு தேவை. பேசிக்ஸில் என்ன இருக்குது, எப்படி வந்து மணி ஜென்ரேட் ஆகுது, அது எப்படி இந்த அளவுக்கு வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம போய் ப்ராஃபிட் பண்ண முடியும். காசு மட்டுமே வச்சுட்டு காசு எடுக்க முடியும்னா யார் வேணால் பண்ணலாம். இப்போ நான் கடன் கட்டால் கூட தான் எனக்கு 10,000 கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. அதை வச்சுட்டு நான் போய் இன்னொரு 10,000 பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்யூ. பார்க்கலாம் இந்த வரக்கூடிய நாட்கள் எப்படி போகுது, நம்மளுடைய சேனலோடைய குரோத் எப்படி போகுது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.